அதாவது அ திருமண தடை, நாள்பட்ட திருமண தடையும், கல்வி தடைக்கும் எந்த கோவிலுக்கு போனா சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்விக்கு மெயினா கல்வி தடையில இருந்துச்சு. நீட் எக்ஸாம் இந்த மாரி பிரச்சனைலாம் நெறைய அ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருவகந்திபுரம் கடலூர் பக்கத்தில இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். திருவகந்திபுரம் கடலூர் பக்கத்தில இருக்கக்கூடியது. செட்டிப்புரம் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில இருக்கு. நாள்பட்ட திருமண தடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணஞ்சேரி நம்ம போயிட்டு வந்திருப்போம். திருப்பயஞ்சேரியும் போயிட்டு வந்திருப்போம். ஆனா மிக முக்கியமான இடம் யாரும் போயிருக்க மாட்டாங்க. திருவிடந்தை சென்னை பக்கத்தில இருக்கு. அதுக்கப்புறம் திருவேழிமலை மாப்பிள்ளை சுவாமி, திருவேடகம் சோழவந்தான் பக்கத்தில, மதுரை பக்கத்தில இருக்கு. லால்குடி திருச்சி பக்கத்தில இருக்கு ஒண்ணு. அடுத்தது ஆண்களுக்கான திருமண தடை நீக்கக்கூடிய தோஷம் வந்து திருவேதிக்குடி தஞ்சாவூர் பக்கத்தில இருக்கக்கூடியது. இருதார தோஷம் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல இருதார தோஷம் இருக்கோ, திருவேல்விக்குடி என்று சொல்லப்படக்கூடிய நாகப்பட்டினம், குத்தாலம் பக்கத்தில இருக்கு. பரிகாரம் செய்தும் திருமணம் ஆக முடியாத நிலை யாருக்கு இருக்கோ, திருப்பத்தூர் வந்து யோக பைரவர போய் வழிபடுங்க. ஜெயந்தன் திண்டுக்கல் காரைக்குடி சாலை. புத்திர பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து ராமநகராக்கு அடுத்தது இருக்கக்கூடிய தொட்டமனூர் கிருஷ்ணன். அங்க வந்து கிருஷ்ணன வந்து குழந்தை வடிவ ரூபத்துல இருக்கும். ஸோ, அங்க நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா, புத்திர பாக்கியம் தடை நிவர்த்தி ஆகும். அப்புறம் வந்து கருவளச்சேரி, அதுக்கப்புறம் கர்ப்பரக்ஷாம்பிகை, திருப்புல்லானி ராமநாதபுரம் இதுவும் வழிபடணும். தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்கு உண்டான இடமாக அடுத்த பதிவில உங்களுக்கு சொல்றேன்.